எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய உலக சுற்றுப்பயணத்தில் 5ஆவதா போன நாடு வந்து ஹொந்துராஸ். ஹொந்துராஸ் என்ற நாடு வந்து எல் சல்வதோருக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தா குவத்தமாலா இருக்குது, கீழே பார்த்தா நிக்கராகுவா இருக்குது. இந்த ஹொந்துராஸ் என்ற நாடும் இந்த C4 ஸ்டேட்டில் ஒரு நாடு ஆகும். வந்து குவத்தமாலா, எல் சல்வதோர், ஹொந்துராஸ் மற்றும் நிக்கராகுவா வந்து இந்த 4 நாடுகள் C4 ஸ்டேட்ஸ் என்று சொல்கிறது. இந்த 4 நாட்டுக்கும் சேர்த்து ஒரு விசா கிடைக்கும். அந்த விசா வந்து இந்த 4 நாட்டுக்குள்ளே எல்லாம் சேர்த்து 90 நாட்கள் நிற்கலாம்ண்டு. இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எல் சல்வதோர்லேருந்து திரும்பி ஒரு பஸ் பிடிச்சு திரும்பி ஒரு பாலத்தை தாண்டி முதலாவது எல் சல்வதோர் பக்கத்தில் திரும்பி வெளியேறி ஒரு பாலத்தை தாண்டி பேர்ந்து ஹொந்துராஸ் பக்கத்தில் திரும்பி ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும். அங்கே போய் இமிக்ரேஷன் செய்கிறது. அங்கேயும் திரும்பி ஒரு ஸ்டாம்ப் தந்து இந்த முறை வந்து விரல்ன்ற DNA எல்லாம் ஒரு செக் பண்ணி எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பேருந்து கேள்விகளும் கேட்டவ. எவ்வளோ நாட்கள் நிற்க போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க அப்படியான கேள்விகள். வேறு இந்த நாட்டில் முதல் தடவை அவர் என்ன செய்தவர் என்றால் குவத்தமாலாவில் எப்போ உள்ளட்டது வெளியேறினது, எல் சல்வதோரில் எப்போ உள்ளட்டது வெளியேறினதுன்றதை பார்த்து அந்த 90 நாட்களில் கழித்து எழுதிவிட்டவர் எவ்வளோ நாட்கள் நிற்கலாமெண்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்றால் அவர் எழுதினது 50 நாட்கள் நிற்கலாமெண்டு. ஆனால் இது நானே கணக்கு பார்த்தது உண்மையாக 45 நாட்கள் தான் நிற்கலாம். இது இப்போ 45 நாட்கள்ன்றதும் நாட்கள் தான் என்றாலும் இப்போ இந்த 90 நாட்களுக்குள்ளே நீங்களாக தான் கவனிக்கணும் இந்த 90 நாட்களுக்குள்ளே நிற்கிறனோ இல்லையோண்டு. என்றால் இப்போ பிரச்சனை வந்து வெளியேறக்க தான் தெரிய வரும். ஓகேண்ணா. வேறு இதில் என்ன விஷயம் என்றால் $3 ஒரு ஆளுக்கு கட்ட வேணும் இந்த ஹொந்துராஸ் நாட்டுக்குள்ளே உள்ளறதுக்கு. இதுதான் எல்லையில் நடந்தது. இப்போ இந்த எல்லையை தாண்டி போய்க்க அங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை நின்றவர். அப்போ அவர் கேட்டார், எங்கே போக வேணுமெண்டு. அப்போ இப்படி தெகுசி கல்பான்னு சொன்னார், இன்றைக்கு அங்கே போக முடியாது, எல்லா பஸ்ஸும் போயிட்டுது, இங்கே எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு காலமே பஸ் எடுங்கன்னு சொன்னவர். பிறகு மற்ற ஆக்களை போய் விசாரிக்க அவர் சொல்லிச்சுன்னா இங்கே கொலெக்டிவ் என்றால் அந்த ஒரு வேன் மாதிரி ஆக்களை சேர்த்து கொண்டு போகிறது, அதால் கொலெக்டிவ் பேர். அப்போ அவர் சொல்லிச்சுன்னா ஒரு கொலெக்டிவ் எடுத்து ஒரு இடத்துல மாறி பேருந்து அங்கே இருந்து தெகுசி கல்பாக்கு வரலாமண்டு. சரியண்டா அந்த கொலெக்டிவ் எடுத்து அங்கேருந்து மாறி அடுத்த கொலெக்டிவ் எடுத்து தெகுசி கல்பான்ற இடத்துக்கு போனது. தெகுசி கல்பான்றது வந்து ஹொந்துராஸ் நாட்டுன்ற தலைநகரம். உண்மையாக ஒரு பெரிய ஒரு நகரம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஆட்கள் இருக்கணும் இந்த நகரத்துக்குள்ளே தனியாக. வேறு அதான் அந்த கொலெக்டிவாக வந்து அந்த நகரத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கேக்க. ஆனால் இப்போ இந்த நாங்கள் தெகுசி கல்பா சென்டரில் இறங்கலாமான்ட்டு அப்போ அவர் ஓமோம் இறங்கலாம்ட்டு திடீரெண்டு வேறொரு இடத்துல போய் இங்கே இறங்குங்க, ஏன்னா நாங்கள் தொடர்ந்து வேறு இடத்துக்கு போகிறோம்ட்டு சரியண்டு அங்கே இறங்கி அப்படியே ஹோட்டலுக்கு நடந்து போனது. தெகுசி கல்பான்றது வந்து ஒரு பயங்கரமான நகரம். இப்போ சென்ட்ரல் அமெரிக்காவை பார்க்க போனால் பயங்கரமான நாடு எதென்றால் ஹொந்துராஸ் தான். அதுக்குள்ளே இந்த சில நகரங்கள் இருக்குது, அதுவும் பயங்கரமானது என்று சொல்கிறது. அதில் தெகுசி கல்பாவும் பயங்கரம். சரி, அந்த கொலெக்டிவாக இறக்கி விட்ட இடத்துலேருந்து ஹோட்டலுக்கு போகிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் நட தூரம். உண்மையாக கணக்கு குப்பைகள் இருந்தது, வேறு கொஞ்சம் மணத்தது, வேறு கணக்கு ரோட்டில் வாழுற ஆட்கள் எல்லாம் இருந்தவ. ஆனால் பிறகு வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு மார்க்கெட் மாதிரி வந்தது. அந்த மார்க்கெட்டை தாண்டி பிறகு சென்டரும் ஓரளவுக்கு ஓகே இருந்தது, பிறகு ஹோட்டல் பக்கமும் ஓரளவு ஓகே இருந்தது. சேர்ந்து இதோ மாதிரி ஹோட்டல் வந்து சேர்ந்தாச்சுது. அந்த ஹோட்டல் வந்து சைனீஸ்காரர் வச்சுருந்த ஹோட்டல். அப்போ கீழே வந்து அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தவ. அப்போ இரவு நேரம் என்ன இங்கே ஹொந்துராஸ் பக்கம், அது மெக்சிகோ தொடங்கி ஹொந்துராஸ் பக்கம் வந்து கிட்டத்தட்ட 6-7 மணிக்கே வெளியால் டார்க் ஆகிடும், அது சூரியன் போயிடும். அப்போ ஹோட்டலுக்கு கீழேயே சாப்பிட்டது. அப்போ இது சைனீஸ் சாப்பாடு. அப்போ அந்த ஒரு காட்டு தந்தது. அப்போ காட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அப்போ சரி 8 ஃப்ராங்க், ஸோ ஒரு இங்கத்திய காசுக்கு பேர் லெம்பீரா. அப்போ ஒரு ஃப்ராங்க் வந்து 30 லெம்பீரா. அப்போ இது அதான் அந்த ஃப்ரைட் ரைஸ்ன்றது ஸ்விஸ் ஃப்ராங்குக்கு கணக்கு பார்த்தால் 8 ஃப்ராங்க். அப்போ இது பெருசாக யோசிக்கல, பசியில் வந்தது சாப்பிடலாம் என்று எடுத்தால் அந்த சர்வீஸில் நின்றப்போ ஒன்றும் சொல்லலை. சாப்பாடை கொண்டு வந்து வச்சா ஒரு தட்டில் பெரிய ஒரு மலை மாதிரி சோறு. உண்மையாக கணக்கு என்னென்ன அவள் இப்போ சொல்லியிருக்கலாம், இப்போ ஒரு ஆளுக்கு இது கணக்குண்டா நான் ஒன்றும் சொல்லலை. கடைசியாக உண்மையாக கணக்கு அப்படியே திருப்பி
ஒரு டப்பா மாதிரி அதுக்குள்ளே போட்டு அடுத்த நாட்களுக்கும் சாப்பாடு கணக்கு இருந்தது. இதில் வேறு முசுப்பாத்தியான விஷயம் என்றால் கடைசியாக இந்த சாப்பாடை காசு அதை பே பண்ண போய்க்க அந்த ரிசப்ஷனில் நின்றவர் வந்து வடிவா இங்கிலீஷ் கதைச்சவர். அவர் சொன்னார் இப்படி இந்த ஹோட்டல் இருக்கிற இடம் இந்த ரோட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் என்றால் இந்த சாப்பாடு இங்கே கணக்க சாப்பிடலாம் விதவிதமாக சாப்பிடலாம்ண்டு அவன் நான் யோசித்தது என்னென்னா முதலாவது நீங்கள் சொல்லணும் இப்படி பெரிய சாப்பாடு கிடைக்குமெண்டு அப்படி சொல்லி இருந்தால் இங்கால இன்னும் வேறு சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் என்ன தெகுசி கல்பான்ற இடத்துல வந்து பெருசாக கணக்கு இல்லை. அங்கால அடுத்த நாள் கொஞ்சம் அங்கால நடந்து போய் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. அதிலிருந்தும் நகரம் வடிவாக தெரிஞ்சது, நல்லா இருந்தது. வேறு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நகரம் வந்து உண்மையாக பெரிய ஒரு தேசம் என்று சொல்லலாம். அப்போ இங்கால பஸ் எடுத்து வேறு வியூ பாயிண்ட்ஸுக்கும் போகலாம். ஆனால் அதை அப்படி ஒன்றும் செய்யலை. ஆனால் ஓகேண்ணா வேறு இங்கே இந்த நாட்டில் நான் முதல் முறையாக கண்ட ஒரு விஷயம் என்னென்றால் முதலாவது எல்லா இடத்துலையும் கணக்கு குப்பைகள் இருந்தது, ஒரு மலை மாதிரி குப்பைகள் இருந்தது. அப்போ அங்கே உண்மையாக ஒரு அம்மா தன் பிள்ளையோட சேர்ந்து குப்பைக்குள்ளே சாமான் தேடி கொண்டு நின்றது. அதை பார்க்க உண்மையாக ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இது நினைக்கிறேன் இன்னும் வெவ்வேறு நாடுகளில் இது நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம். ஆனால் நான் இது ஹொந்துராஸில் தான் முதல் முறை கண்டது, ஒரு மாதிரியாக இருந்தது. அடுத்த நாள் வந்து அடுத்த இடத்துக்கு போக பஸ் எடுக்க போனோம் நாங்கள். இங்கே தெகுசி கல்பா வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா பெரிய ஒரு நகரம். வேறு இங்கே 1.3 மில்லியன் சனத்தொகை ரெண்டாலும் இங்கே ஒரு பஸ் டெர்மினல்ன்றது இல்லவே இல்லை. இங்கே வந்து அந்த பெரிய மார்க்கெட் போட்ட அந்த ரோட்டில் போய் நின்று பஸ் எடுக்கணும். அப்போ உண்மையாக அங்கேருந்து ஒரு ஆளை கட்டம் பென்யா பிளாங்கான்ற இடத்துக்கு போக இங்கே பஸ் ஸ்டாண்ட். அப்போ அவர் சொன்னார் இங்கே போங்கண்டா, அங்கே போனால் ஒன்றுமில்லை. அங்கே போய் அடுத்த ஆளை கேட்க சொன்னார் இங்கே போங்கண்டா. அப்படியே சுற்றி ஒரு 10 தடவை ஒரே இடத்த சுற்றி நடந்து கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட 3 பேர் ஒரே மாதிரி சொன்னவ அங்கே போய் நில்லுங்க பஸ் வரவேண்டு. கடைசியாக ஓகே அங்கே போய் நின்றால் பஸ் வந்துச்சுது. அப்போ பஸ் 8 மணிக்கு ஹோட்டலை விட்டு போனது, ஒரு 10 மணிக்கு தான் எந்த இடமெண்டு கண்டுபிடிச்சி போய் அங்கே போய் நின்றது. பேருந்து பஸ் வந்து சொல்லிச்சுன்னா 10:30 பஸ் இறங்கமெண்டு. பேருந்து பஸ்ஸுக்குள்ளே போய் இருந்து 11 மணியாவது 11:30 ஆகுது, ஒன்றும் இல்லை 12:30 ஆகுது. 2 மணித்தேலம் கழித்து அவர் வந்து சொன்னார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்குவேன்மெண்டு. பேருந்து பார்த்தா 1 காலுக்கு கடைசியாக இறங்கினேன். வேறு உண்மையாக சரியான ஸ்லோவாக தான் பஸ் ஓடினது. நினைக்கிறேன் பஸ்ஸுக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தது. என்றால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1 மணித்தியாலத்துக்கும் வெளியால் இறங்கி போய் மோட்டர் ஆயில் விட்டு கொண்டு நின்றவர். பஸ்ஸுக்கும் ஏதோ சரியில்லைன்னு நினச்சேன். ஆனால் போன பாதையும் கொஞ்சம் ஒரு மலைப்பாதை மாதிரி தான் இருந்தது. அதாலேயும் ஸ்லோவாக போனது, என்றாலும் ஸ்லோவாக போனது. வேறு இதுலேயும் ஒரு விஷயம் கவனிச்சேன்னா என்னென்றால் ஒரு பேக்கெட் நீங்கள் யாராவதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்புகிறதுண்டா அதையும் நீங்கள் பஸ்ஸிலேயே கொடுக்கலாம். அந்த பேக்கெட்டுக்கும் ஒரு ஆளுக்கு கொடுக்குற காசு தான் அந்த பேக்கெட்டுக்கும் நீங்கள் காசு கொடுப்பீங்க. வேறு அந்த பேக்கெட்டில் வந்து டெலிஃபோன் நம்பர் எழுதியிருக்கும், அட்ரஸ் எழுதியிருக்கும். அப்போ இப்போ பஸ் ஓடுறவருக்கு வந்து நெடுகம் ஒரு உதவியாளர் ஒரு ஆள் நிற்பார். அவர் தான் இப்போ பஸ்ஸுக்குள்ளே எல்லார்ட்டையும் போய் காசு வேண்டவர் டிக்கெட் கொடுப்பார். அப்படி அவரும் அந்த பேக்கெட்டில் பார்த்து அந்த அட்ரஸ் கிட்டும்போது அவர் வந்து அவைக்கு டெலிஃபோன் அடிப்பார், சொல்லுவார் இன்னும் இவ்வளோ நேரத்தில் நான் உங்கள் இடத்துல நிற்பேன் வாங்கண்டு. அப்போ உண்மையாக பிறகு அந்த இடத்துல போக ஒரு ஆள் வழியால் நின்று அந்த பேக்கெட்டை வேண்டி கொண்டு அப்படியே போனது. இதுதான் இப்போ சுவிஸில் எங்களுக்கு தெரியும் போஸ்ட் சர்வீஸ் என்றால் அந்த போஸ்ட்டுக்கு போய் நாங்கள் ஒரு கடிதமோ ஒரு பேக்கெட்டோ அனுப்பலாம்ண்டு. ஆனால் இங்கே வந்து உண்மையாக அதான் ஒரு பஸ்ஸில் நீங்கள் பேக்கெட்டை அனுப்பி விடுவீங்க. இப்போ இந்த பஸ்காரனே அதான் டெலிஃபோன் அடித்து அவைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பும் அவைகிட்டே இருக்குது. வேறாதான் இப்போ எங்களுக்குள்ள எங்கிட்ட சுவிஸ் நாட்டில் இருக்கிற மாதிரி கடிதத்துக்கு ஒரு பாக்ஸ் அப்படி ஒன்றும் இந்தியாவில் பக்கம் இல்லை. ஓகேண்ணா பேருந்து அடுத்ததாக பென்யா பிளாங்கான்ற இடத்துக்கு வந்தாச்சுது. இங்கே உண்மையாக எல்லாம் பார்க்க நல்லா பச்சையாக பசுமையாக வடிவாக இருந்தது. ஆனால் இங்கே ஒரு இரவு தங்கிட்டு அடுத்த நாள் திரும்பி அடுத்த இடத்துக்கு போனது. அடுத்த இடத்துக்கு போக வந்து சும்மா மெயின் ரோட்டில் போய் அடுத்த பஸ் எடுத்து போனது. அடுத்த இடத்துக்கு பேர் சன் பெட்ரோ டெ சூலா. இந்த இடம் வந்து இந்த இடத்துலையும் இதுவும் ஒரு பெரிய இடம். இங்கே வந்து 1 மில்லியன் சனத்தொகை. இங்கே வந்து ஒரு டெர்மினல் மாதிரி இருந்தது. பேருந்து
இங்கேயும் போய் ஒரு பஸ் எடுக்கணும். அடுத்ததாக போகிற இடம் வந்து கொப்பான். அப்போ கொப்பானுக்கு போக பஸ் எங்கேயாண்டு கேட்டால் அவை இங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி இப்போ அங்கே போய் நின்றால் ஒரு ஆள் சொல்கிறார் டிக்கெட் வந்து உள்ளே வேண்டாம் பிறகு உள்ளே போய் கேட்டால் அவ சொல்லிச்சுன்னா டிக்கெட் இங்கே இல்லையாண்டு பிறகு அப்படியே கணக்கு ஆக்களை விசாரித்து பார்த்தா கடைசியாக என்ன சொன்ன வேண்டாம் டிக்கெட் வந்து கொலெக்டிவாக்குள்ளே கொடுத்தா சரியாண்டு அப்போ சரியாண்டு அங்கே கன நேரம் நின்று பேருந்து ஒரு கொலெக்டிவாக வந்துச்சுது. பிறகு அந்த கொலெக்டிவாக்குள்ளே ஏறி இது கொப்பான் என்ற இடத்துக்கு போக கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலம் எடுத்துச்சு. இப்போ இந்த கொப்பான் என்ற இடத்துக்கு கிட்ட வரும்போது திடீரென்று அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டது. உண்மையாக கன கன கொலெக்டிவோ பெரிய பெரிய வேனுகள் எல்லாம் அப்படியே லொரிகள் எல்லாம் வரிசையில் நின்றுச்சுது. பிறகு திடீரென்று சொல்லிச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் நடந்து போகணுமெண்டு இங்கே வந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், அல்லாட்டு சின்ன ஓட்டோ மாதிரி டுக் மாதிரி எடுக்கலாமெண்டு. அப்போ அங்கேருந்து நடந்து போய்க்க கவனித்து பார்த்தால் அங்கே வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அதால் அப்படியே ரோட்டை பிளாக் பண்ணிட்டினேன். ஏன்னா இந்த கொப்பான் என்ற இடம் வந்து ஒரு குட்டி ஒரு வடிவான இடம். இங்கே வந்து கணக்கு ஜெர்மன் மொழி பேசுகிற ஆக்களும் இருந்தது. வேறு கணக்கு இப்போ ஜெர்மன் என்றால் இப்போ பீர் என்ற குடிவகை வந்து மிகவும் பிரபல்யமானது ஜெர்மனில். அப்போ இங்கே கணக்கு இப்படி பீர் செய்கிற இடங்கள் இருந்தது இந்த கொப்பான் என்ற இடத்துல. வேறு இந்த கொப்பான் என்ற இடம் வந்து இங்கே வந்து கணக்கு டூரிஸ்ட் ஆக்களும் வார இடம். அப்போ டூரிஸ்ட்டுக்கு ஏற்றதாக உண்மையாக வடிவாக இருந்தது. இப்போ தெகுசி கல்பா மாதிரி இல்லை. அப்போ இங்கே முதலாவதாக என்ன போய் சாப்பிட்டதென்றால் பலையாதாஸ் என்றது வந்து ஹொந்துராஸ் நாட்டின் தேசிய உணவு. இது என்னென்று செய்கிறதென்றால் ரொட்டி. இப்போ மெக்சிகோ தொடங்கி மெக்சிகோ, பெலிஸ், கொத்தமாலா, எல் சல்வதோரில் வந்து ரொட்டி என்றால் சோளன் மாவில் செய்த ரொட்டி தான் கிடைச்சது. இங்கே ஹொந்துராஸ் நாட்டில் முதல் தடவை வெள்ளை மாவில் செய்த ரொட்டி கொஞ்சம் பெருசாக ரொட்டியாக செய்து அதுக்குள்ளே வந்து அந்த சிவப்பு பீன்ஸை நசிச்சுட்டு அதை போட்டு இப்போ இந்த சவுர் க்ரீம் என்று சொல்கிறது, ஸ்விஸில் வந்து சவுர் ராம் என்று சொல்கிறது, ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு க்ரீம் மாதிரி அதை பூசி இப்போ அதுக்கு மேலே சீஸ் போட்டு பிறகு நீங்கள் சொல்லலாம் என்ன வேணுமெண்டு. இப்போ கோழி இறைச்சி அல்லாட்டு அவகாதோ அல்லாட்டு அப்படியான விஷயங்கள் என்ன வேணுமென்று சொல்லி அவை அதுக்குள்ளே போட்டு மூடி தருவினேன். அதோடு சேர்த்து வந்து இந்த கரட், கோவா அப்படியான சாமான்களும் தருவினேன். ஓகேண்ணா, இது வந்து கிட்டத்தட்ட எல் சல்வதோரில் சாப்பிட்ட புப்பூசா மாதிரி, ஆனால் வேறு மாதிரி. வேறு இங்கேயும் ஒரு விஷயம் வச்சுருந்தவ பழையாத கிக்காந்தே என்றால் பெரியசுன்ற அர்த்தம். இது வந்து கிட்டத்தட்ட எல் சல்வதோரில் சாப்பிட்ட புப்பூசா லோக்கா மாதிரி உண்மையாக பெரிய ஒரு ரொட்டிக்குள்ளே எல்லாம் போட்டு மூடி தருவினேன். இதுவும் எல் சல்வதோரில் மாதிரி கையால் சாப்பிட்ற ஒரு விஷயம். புப்பூசாவை கையால் சாப்பிட்ற மாதிரி இந்த பழையாதவும் கையால் சாப்பிட்ற விஷயம் உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொப்பான் என்ற இடத்த சுற்றி நடந்து போய் பார்த்தது. உண்மையாக ஒரு பழைய நகரம் மாதிரி இருந்தது, அதுவும் நல்ல வடிவாக இருந்தது. வேறு இங்கே வந்து கோஃபிக்கும் ஸ்பெஷல் இந்த இடம். வேறு இங்கே கணக்க கக்கோ மரம் நின்றது. கக்கோண்டா அந்த சாக்லேட் செய்கிறதுக்கு அந்த பழம் மாதிரி வளரும் பழமோ காயோ அந்த மரம் நின்றது. அப்போ இங்கே ஒரு காஃபி மாதிரி ஒரு இடத்துல போய் அங்கே சாக்லேட் குடிச்சு பார்த்தது. வேறு வந்து ஒரு ஹொந்துராஸ் நாட்டுன்ற ஒரு இனிப்பான ஒரு சாமான் சாப்பிட்டு பார்த்தது. அந்த இனிப்பான சாமானுக்கு பேர் தொரேஹா. பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவில்லை, ஆனால் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் என்ன விஷயம் என்றால் இது வந்து பானை வந்து முட்டைக்குள்ளே தோய்ச்சி அதை எண்ணெய்க்குள்ளே பொரித்து பேருந்து அதுக்கு மேலே சீனி பானியை ஊற்றி தரது தான் இந்த தொரேஹா. இது டேஸ்ட்டாக இருந்தது, ஆனால் அந்த முட்டைன்ற வாசம் வந்து கொஞ்சம் கூடவாக இருந்தது. அதால் ஓரளவுக்கு ஓகேயாக இருந்தது. ஆனால் கேனா இதுதான் ஹொந்துராஸ் நாட்டின் இனிப்பான சாமான் சாப்பிட்டு பார்த்தது. வேறு வந்து நின்ற ஹோஸ்டல் வந்து உண்மையாக அந்த நின்ற ஹோஸ்டலும் நல்ல டூரிஸ்டியாக இருந்தது. உண்மையாக ஒரு நீல கலரில் இருந்தது. வேறு அங்கே நின்றவர் வந்து அவர் வந்து நினைக்கிறேன் ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த ஆள். ஹொந்துராஸ் பக்கம் வந்து இந்த ஹோஸ்டலை திறந்தவர். ஏன்னா அப்போ அவ வந்து ஒரு பெரிய ஒரு பல்கனி மாதிரி வச்சுருந்தவ. அப்போ அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் சாப்பாடும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அதில் இன்டர்நேஷ்னல் சாப்பாடும் அவ விற்றவ. அப்போ அந்த ஒரு நாள் வந்து இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டது வந்து சும்மா சோறும் ஒரு கடலைக்கறி மாதிரி செய்து நல்லா இருந்தது. இந்த கொப்பான் என்ற இடத்துல ஆக முக்கியமாக
என்ன இருக்குதென்றால் மாயான்ற பழைய நகரம், மாயா இனத்தின் பழைய நகரம். இப்போ மாயா இனம் வந்து மெக்சிகோவில் இருந்தது, குவத்தமாலாவில் இருந்தது, எல் சல்வதோரில் இருந்தது. இப்போ ஆக கடைசியாக வந்து இருக்கிற இடம் வந்து இந்த ஹொந்துராஸ் நாட்டில் தான், இந்த கொப்பான் இடத்துல. இவ்வளவு தான் இந்த மாயா இனம் வந்து என்னோட சொல்கிறது பரவி இருந்த இடங்கள். அப்போ இந்த இடத்துல மாயா ருயினன் மாயான்ற கடைசி நேரத்தை போய் பார்த்தது. இதுவும் வந்து இப்போ அதான் இப்போ குவத்தமாலாவில் கண்டது, மெக்சிகோவில் கண்டது வந்து சுத்த வர மழைக்காடு, அதுக்குள்ளே தான் அவை தங்கண்ட பிரமிட் எல்லாம் செய்து வச்சிருந்தவ. அப்போ அப்போ இதுக்குள்ளே போய்க்க வந்து ஆக தொடக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போட் மாதிரி இருந்தது. அதில் போட்டிருந்தது வந்து கிளியை பற்றி. என்னென்றால் ஒரு விஷயம், பஞ்சவர்ண கிளி என்றது சிலவளை அறிஞ்சிருப்பீங்க. இங்கிலீஷில் வந்து அவைக்கு மக்காவ் என்று பேர். இந்த பஞ்சவர்ண கிளி வந்து கிளி இனத்திலேயே ஆக பெரிய கிளி இனத்துக்கு பேர் பஞ்சவர்ண கிளி. அந்த பஞ்சவர்ண கிளியிலே விதவிதமான கிளிகள் இருக்குது. ஆனால் அந்த அதோட மேல் பேர் என்று சொல்லலாம், அது வந்து பஞ்சவர்ண கிளி. இந்த ஹொந்துராஸ் நாட்டின் தேசிய பறவை எதென்றால் ஒன் சிவப்பு பஞ்சவர்ண கிளி. ஒன் சிவப்புன்று தான் அந்த கிளிக்கு பேர், சிவப்பு கிளி. இந்த கிளிகள் வந்து அந்த மாயா இனத்தின் காலத்தில் தொடங்கியே இருக்குது. உண்மையாக ஒரு பழமையான கிளி என்று சொல்லலாம், அது இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த மாயா இடத்துல என்ன செய்த வேண்டாம், குட்டி குட்டி வீடுகள் மாதிரி கட்டி, வேறு பலகையில் குட்டி குட்டி வீடுகள் மாதிரி செய்து, வேறு இப்படி பெரிய தட்டுகள் மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் பழங்கள் அப்படியெல்லாம் வச்சு அந்த கிளிகளை தொடர்ந்து ஒரு வாழ வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி செய்தவை. இப்போ அவை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி அப்படி என்று இல்லை, ஆனால் அவை வந்து இப்போ தங்களுக்கு கொண்டு ஒரு வசிக்கிற இடமா அவை விரும்பினால் அங்கே வரலாம் என்ற மாதிரி அவைக்கு அப்படி செய்து வச்சிருக்கணும். என்னால் அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு அவ இங்கே உண்மையாக அந்த கிளிகள் உண்மையாக கணக்க கிளிகள் நின்றவ எல்லாரும். அவ வந்து அவன் சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை கத்துற மாதிரியோ அழுகிற மாதிரியோ இருந்தது. உண்மையாக அதுக்கு சிரிக்கிற மாதிரியோ ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஆனால் ஒரு மனித குழந்தை என்ற சவுண்ட் மாதிரியே இருந்தது. ஒரு உண்மையாக பெரிய பறவைகள் பார்க்கவே நல்லா இருந்தது. அதை பறக்கிற விதம், இருக்கிற விதம் உண்மையாக வடிவாக இருந்தது. இப்போ மாய இனத்துக்கு பார்க்க போனால் இந்த இடமும் வந்து கணக்கு பிரமிட் இருந்தது. வேறு இந்த இடத்துல என்ன முக்கியம் என்றால் சிலைகள், அந்த மாய இனம் செய்த சிலைகள், வித்தியாசமான செய்த சிலைகள் தான் இங்கே பார்க்க இருந்தது. வேறு வந்து ஒரு பெரிய படி மாதிரி இருந்தது. இந்த படி வந்து ஒரு முசுப்பாத்தியான விஷயம் என்னென்றால், ஒரு பெரிய ஒரு ஜெர்மனில் இருந்து ஒரு குரூப் வந்து நின்றது. அப்போ அவர் கதைச்சத்தை போய்கிட்ட நின்ற ஒருக்கா கேட்டு என்னென்றால், அந்த படியில் வந்து கன வருஷத்துக்கு தானே கண்டுபிடிச்ச படி, அப்போ இது வந்து திருப்பி செய்ய வேணுமென்ற மாதிரி இருந்தது என்ற எல்லாம் வந்து உண்மையாக உடைஞ்சு போயிருந்தது. இது கனவு வருஷங்களுக்கு முதல் ஹொந்துராஸில் ஒரு நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்க தாக்கத்தால் இதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு உடைஞ்சு இருந்தது. அதான் அந்த வருஷங்களுக்கு பிறகு வந்து அமெரிக்கா வந்து சொன்னவன், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தர வேணும் தங்களோட மியூசியத்தில் வைக்கிறதுக்குண்டு. அப்படித்தான் அமெரிக்கா இதுக்குள்ளே வந்து உதவி செய்தது. அப்போ அமெரிக்கா வந்து இது திருப்பி கட்டும் போதுன்னு சொல்லலாம் பிள்ளையாக காட்டிட்டினேன். அதுதான் அந்த ஜெர்மன் மொழி கைட் சொல்லிக்கொண்டு நின்றவர். கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேறு தொடர்ந்து வந்து இப்படி போட் மாதிரி இருந்தது, அதில் இருந்தது சில விஷயங்கள் போட்டிருந்தது. அப்போ அதில் என்ன போட்டிருந்தது என்றால், இந்த மாயா இடம் வந்து முந்தி சிவப்பு வெள்ளையாக இருந்ததுண்டு. ஆனால் அந்த சிவப்பு கலர் வந்து பார்க்குறதுக்கு தெரியலை, ஆனால் சில இடங்களில் லேசாக ஒரு சிவப்பு கலர் மாதிரி இருந்தது. ஆனால் இது ஃபுல்லாக முந்தி சிவப்பாக இருந்ததான். ஆனால் இது உண்மையாக ஒரு பெரிய இடம். ஆனால் இப்போ குவத்தமாலாவில் உள்ள திக்கால் மாதிரி பெருசு இல்லை என்றாலும் ஒரு பெரிய இடம். வேறு இங்கேயும் வந்து அந்த பிரமிட்டுக்கு மேலே பிரமிட் மாதிரி, ஆனால் அங்கே எல்லாம் அந்த மேலே நடந்து போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ திரும்பி வெளியேறக்க வந்து இந்த கிளிகளுக்கு சாப்பாடு நேரம் ஆகிட்டது. அப்போ அதை வந்து சாப்பிட்ற அழகையும் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாக வடிவாக இருந்தது, உண்மையாக பெரிய கிளிகள். பேருந்து வந்து
அடுத்த காலமே திரும்பி இந்த கொப்பான் என்ற இடத்துல திரும்பி கொலெக்டிவாக எடுத்து அடுத்த இடத்துக்கு போனது. ஆனால் உண்மையாக கன நேரம் சென்றது அடுத்த இடத்துக்கு போனது. இந்த ரோட்டில் வந்து திருத்தல் வேலைகள் நடந்தது. வேறு இப்போ திருத்தல் வேலைகள் இப்போ சுவிஸில் ஒரு திருத்தல் வேலை நடந்தால் இப்போ வேறொரு ரோட்டு போடிவிடும், இந்த ரோட்டால் நீங்கள் போகலாமண்டு அல்லாட்டு ஒரு சிக்னல் வச்சு அதை வடிவா செய்வினோம். ஆனால் இங்கே ஹொண்டுராஸில் என்ன மாதிரி செய்தது என்றால் உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் நாங்கள் இங்கால பக்கம் இருந்து அங்கால பக்கம் போக முடியாது. ஃபுல்லாக மற்ற பக்கம் தான் இருந்து வருவினோம். பேருந்து 15-20 நிமிஷம் அவையை ப்ளாக் பண்ணிட்டு இங்கால இருந்து அங்கால போகலாமண்டு அப்படித்தான் நடந்தது. அப்போ அடுத்த இடத்துக்கு போக உண்மையாக கன நேரம் சென்றது. சரி, அப்போ அடுத்ததாக போன இடம் வந்து திரும்பி இந்த சான் பெட்ரோ சூலா. இதுதான் முதல் வந்து இங்கே வந்து தான் மாரி கொப்பானுக்கு போனது. இப்போ திரும்பி அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு இரவு தங்கிட்டு என்றால் இங்கே இந்த சான் பெட்ரோ சூலா என்ற இடமும் ஒரு பயங்கரமான நகரம். ஆல்சோ தெகுசிகால்பாவும் பயங்கரமான இடம், இந்த சான் பெட்ரோ சூலான்றதும் பயங்கரமான இடம் ஏனென்றால் இங்கேயும் அதான் போத மருந்து கடத்தல்கள், அதோடு சம்மந்தப்பட்ட இப்போ ரவுடி கும்பல்கள், அவைக்குள்ள சண்டை, அப்படியான விஷயங்கள் கிட்டத்தட்ட தமிழ் படங்களில் பார்க்குற ரவுடி குரூப் அண்டு மாதிரி யோசித்து பார்க்கலாம். ஏன்னா அப்போ இங்கே இருந்து பேருந்து அடுத்ததாக போன இடம் வந்து ஒரு தீவு. அந்த தீவுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சான் பெட்ரோ சூலான்ற இடத்துல தங்கின இடத்துல அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு டாக்ஸி எங்களுக்கு பிடிச்சு அந்த டாக்ஸியில் வந்து திரும்பி டெர்மினலுக்கு போனது. அப்போ அந்த டாக்ஸியில் வந்து ஒரு சின்ன பிள்ளை இருந்தவா, ஒரு அம்மா தான் டாக்ஸி ஓடினவா. அவள் தன் பிள்ளையே ஒருக்கா கூட்டி கொண்டு வந்த வேண்டாம், அவள் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விடணுமெண்டு. அப்போ அந்த சின்ன பிள்ளை வந்து எங்களோட இங்கிலீஷில் கதைச்சவ. அப்போ தான் ஒரு விஷயம் அறிஞ்சது என்னென்னா, ஹொண்டுராஸில் இங்கிலீஷும் அவள் பள்ளிக்கூடத்தில் படிக்கினேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா வந்து மெக்சிகோவில் பெருசாக அப்படி ஒன்றும் அறியலை, கொத்தமாலாலேயும் இல்லை. பெலிஸ் நாடு அவள் வந்து இங்கிலீஷ் தானே கலைக்கிறது, எல் சல்வதர்லேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே ஹொண்டுராஸில் வந்து அது ஒரு சின்ன பிள்ளாசா 7 வயசு அப்படி இருக்கேன், அவள் இங்கிலீஷில் கதைக்க முடிஞ்சது. அது நல்லா இருந்தது. என்றால் இங்கிலீஷ் பார்க்க போனால் இப்போ உலகத்திலே ஒரு உலக மொழி என்று சொல்லலாம் இங்கிலீஷ். அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்போ இங்கே போய் அடுத்த பஸ் எடுத்து லா சைபா என்ற இடத்துக்கு போனது. லா சைபா என்ற இடத்துல போய் முதலாவது மத்தியான சாப்பாடு சாப்பிட்டது. மத்தியான சாப்பாடு வந்து ஒரு டைப்பிக்கல் ஹொண்டுராஸ் நாட்டின மத்தியான சாப்பாடு சாப்பிட்டது. என்னென்றால் ஒரு இறைச்சி துண்டு, இது வந்து மாட்டு இறைச்சி, பேருந்து அதோடு சேர்த்து வந்து வாழைக்காய் பொரியல், பேருந்து திரும்பி அந்த சிவப்பு பீன்ஸு திரும்பி என்ன நசிச்சு அது பேருந்து ஒரு சீஸ் துண்டு. அதுதான் நீங்கள் டைப்பிக்கலாக சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. பேருந்து அங்கே இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு அடுத்ததாக அந்த ஒரு பெரிய கப்பல் மாதிரி அந்த இடத்துக்கு போனது. அப்போ இதுக்கு பேர் ட்ரீம் ஃபேரி என்று சொன்னது. ட்ரீம் ஃபேரி என்றால் அந்த கப்பல் என்ற பேர். அப்படி அங்கே இருந்து ஹொண்டுராஸ் நாட்டில் வந்து 2 தெரிஞ்ச தீவுகள் இருக்குது. ஒன்று வந்து ரோவாத்தான், மற்றது வந்து உத்தில்லா. ரோவாத்தான் என்ற தீவு வந்து கொஞ்சம் லுக்ஸுஸ் என்று சொல்லலாம், கொஞ்சம் விலை கூடின சாமான்கள் அப்படி என்று சொல்லலாம். வேறு உத்தில்லா என்ற தீவு வந்து ரோவாத்தானை விட சின்ன தீவு. வேறு அங்கே கொஞ்சம் இப்படி பேக்கராக போனால் கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக எல்லாம் செய்யலாம்ண்டு. வேறு இங்கே என்ன முக்கியம் என்றால் மூக்குளித்தல் என்று சொல்கிறது. சில கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது டைவிங் என்று இங்கிலீஷில் சொல்கிறது. முகமூடி எல்லாம் போட்டு பின்னால் வந்து ஆக்சிஜனை கொண்டு போய் கடலுக்குள்ளே ஆழமாக போய் கடலுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை பார்க்கலாம். இது வந்து இப்போ ஸ்னோர்க்லிங் வந்து மேலே கண்ணாடி போட்டு மூச்சு இழுக்கிறதுக்கு ஒரு பைப் மாதிரி என்று சொல்லலாம், அதை போட்டு தண்ணியில் மிதந்து பார்க்குறது தான் ஸ்னோர்க்லிங். ஆனால் இந்த மூக்குளித்தல்ன்றது அப்படியே எல்லாம் ஏரெல்லாம் கொண்டு போய் அப்படியே கீழே போய் பார்க்கலாம். இது வந்து சும்மா எல்லோரும் செய்யலாது. இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுக்கணும். இப்படி லைசன்ஸ் எடுக்கிற இது வந்து கூடுதலாக எல்லா இடத்துலையும் செய்யலாம். இப்போ சுவிஸில் கூட வச்சுருக்கேன் நம்ம இப்படி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அதுக்குள்ளே மூழ்கி போய் செய்யக்கூடிய இடங்கள் கூட இருக்குது. சுவிஸ்லேயும் கூட இருக்குது. அப்போ இந்த ஹொண்டுராஸ் என்ற நாட்டில் வந்து இது ஒரு அளவுக்கு மலிவாக செய்யலாம். அதால் வந்து இது தெரிஞ்ச ஒரு இடம், டூரிஸ்டியான ஒரு இடம். நாங்கள் போன தீவு வந்து உத்தில்லா. இந்த 2 தீவுகள்லேயும் சின்ன தீவு உத்தில்லாவுக்கு போனது. இங்கே வேறு என்ன ஃபேமஸ் என்றால் திமிங்கில சுறாவை பார்க்கலாம். திமிங்கில சுறான்றது சில வேளை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, இங்கிலீஷில் இதுக்கு பேர் வெயில் ஷார்க். உலகத்திலேயே ஆக பெரிய மீன்
இனத்துக்கு பேர் வந்து திமிங்கில சுறா. உண்மையாக ஒரு பெரிய மீன். நீங்கள் இதை போய் கூகுள் பண்ண தேவையில்லை. நான் கூகுளில் இருந்த ஒரு படம் உங்களுக்காக வேண்டி இதில் போட்டிருக்கிறேன். இது உண்மையாக பெரிய ஒரு சுறா. ஆனால் சுறா இல்லை, அதான் திமிங்கில சுறா. அது அப்படித்தான் அதுக்கு பேர். இப்போ சுறா இல்லை, ஆனால் திமிங்கில சுறா. ஓகேண்ணா, இவ சாப்பிட்றது வந்து அந்த குட்டி குட்டி பிளாங்க்டோன் அதை தான் இவ சாப்பிடுவேன். ஆனால் உண்மையாக பெருசு. ஆனால் நாங்கள் போன நேரம் வந்து சீசன் இல்லை. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த நேரம் தான் அங்கே போனது. மார்ச் மாதம் அவன் சீசன் இல்லை. ஓகேண்ணா, இந்த குட்டி உத்திலாண்ட தீவில் வந்து சனத்தொகை வந்து 30,000 பேர் தான் இங்கே வாழினம். உண்மையாக சரியான அமைதியாக இருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்சம் அமைதியான நாட்களாக இருந்தது போனது. வேறு இன்னும் அவ டூரிஸ்டியாக செய்கிறதுக்கு பார்த்துக்கொண்டு நிற்கணும் என்ன செய்தோண்டிருக்கணும் என்ன. இப்போ நிலமெல்லாம் இப்போ சீமெண்ட் நிலம் போட்டு கொண்டிருந்தவ சில இடங்களில். அப்போ அதைகளை வச்சு சொல்லலாம் இன்னும் டூரிஸ்டியாக ஆகலாம், இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் டூரிஸ்டியாக ஆகலாம். அதால் இப்போ அவ எல்லாம் செய்தோண்டிருக்கணும். ஓகேண்ணா, வேறு இந்த தீவை சுற்றி பார்த்தால் வந்து எல்லாம் கடல் அந்த பவளப்பாறைகள், இப்போ எல்லாம் இறந்து போன பவளப்பாறைகள், அது பார்க்கவே தெரியுது. உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து இப்போ நினைக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து இந்த தீவு உண்மையாக கடலுக்கு கீழே இருந்தது. இப்போ ஏதோ மாதிரி மேலே வந்திருக்குது. அப்போ அந்த பவளப்பாறைகள் எல்லாம் இறந்து போன பவளப்பாறைகள், ஒரு கலரு மதக்கல. ஸோ கருப்பாக இருந்தது. சிலதுகள் வந்து பார்க்க மண் மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து பவளப்பாறைகள்ண்டு. அது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேறு அதான் இந்த தீவை கொஞ்சம் சுற்றி பார்க்குற இடங்களும் இருந்தது. ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியும் இருந்தது. அதிலெல்லாம் பார்க்க போனது. வேறு இங்கே என்ன கண்டதுண்டா கொழுபிரி குருவி. இதுக்கு தமிழில் பேர் ஓசனி சிட்டுக்குருவி என்னும் சொல்லலாம். என்ன உண்மையாக குட்டி குருவிகள். இவை வந்து இவன் ஸ்பெஷாலிட்டி என்னென்றால் இவை பரந்த நிலையிலேயே இவைக்கு வந்து ஒரு கூரான வாய் மாதிரி இருக்குது. அப்போ இவை வந்து அந்த தேனியை போய் அந்த பூக்களில் உள்ள தேனியை போய் அப்படியே தேனை போய் உறிஞ்சி எடுப்பின. உண்மையாக வடிவான குட்டி பறவைகள். அப்போ அதுவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வேறு இரவு நேரமாக கணக்க வௌவாலும் அங்கே தெரிஞ்சது. அதுகளும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு இயற்கையோடு சம்மந்தப்பட்ட இடமாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. பேருந்து திரும்பி போகிறதுக்கு வந்து திரும்பி அந்த பெரிய கப்பல் எடுத்து திரும்பி ஹொண்டுராஸ் பக்கம் போய் பேருந்து அங்கே ஹொண்டுராஸ் பக்கம் வரைக்க திரும்பி நாடு வந்து சேரும்போது என்ன செய்தவை என்றால் டாக்ஸியை இவையே எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டவை. என்னிடம் இப்போ ஒரு 4-5 பேரை சேர்த்து ஒரே இடத்துக்கு போகிறவையை அப்படியே ஒரே இடத்துக்கு போகக்கூடியதாக விட்டவை. அப்போ அது உண்மையாக நல்ல ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது அதை செய்த விதம். ஏன்னா அதன் இதிலிருந்தே தெரியுது உண்மையாக ஒரு டூரிஸ்டியான இடம்ன்றதால தான் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் அவையை செய்து விட்டவை. வந்து டாக்ஸியோட இருந்து டெர்மினலுக்கு போய் டெர்மினலில் அடுத்த பஸ் திரும்பி தெகுசிகல்பா என்ற இடத்துக்கு எடுத்தது. தெகுசிகல்பான்றது அதான் ஹொண்டுராஸ் நாட்டின் தலைநகரம். பிறகு அங்கே திரும்பி ஒரு இரவு இருந்துட்டு அடுத்த நாள் பஸ் எடுத்து போன இடம் வந்து சொலுத்தெக்கா என்ற இடத்துல என்ன கண்டதென்றால் டோனர். இது வந்து சுவிஸ் நாட்டில் ஒரு ஃபேமஸான சாப்பாடுன்னு சொல்லலாம். அது சுவிஸ் நாட்டின் சாப்பாடே இல்லை. இது உண்மையாக நினைக்கிறேன் ஜெர்மனி நாட்டில் உருவான ஒரு சாப்பாடு, துருக்கி ஆக்களோட உருவான ஒரு சாப்பாடு. டோனர்ன்றது வந்து ஒரு ரொட்டிக்குள்ளே இறைச்சியை போட்டு அதோட சேர்த்து சலாட் போட்டு சோஸ் எல்லாம் விட்டு சாப்பிட்றது தான் டோனர். நான் உண்மையாக நினச்சேன்னா இந்த பயணம் தொடங்கும் போது நான் ஒரு நாள் மெனி டோனர் சாப்பிட முடியாதுண்டு, இந்த பயணத்தில் சாப்பிட முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து டோனர் என்ற சாப்பாடை கண்டுபிடிச்சது உண்மையாக நல்ல சந்தோஷமாக இருந்தது. பேருந்து போய் அங்கே ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னென்றால் வந்து இது உண்மையாக குட்டி குட்டி டோனர். இப்போ சுவிஸில் டோனர்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு பெருசு, ஆனால் இங்கே வந்து ஒரு குட்டி டோனராக இருந்தது. ரெண்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. வேறு இங்கே சொலுத்தெக்கா அந்த இடத்துலையும் அதான் திரும்பி ஒரு சென்டர் மாதிரி இருந்தது. அந்த சென்டரில் வந்து திரும்பி ஒரு பார்க், இப்போ இந்த திரும்பி ஒரு சர்ச், அதான் திரும்பியும் இங்கே ஸ்பானிஷ்காரர் வந்து ஆண்டது, அதை வச்சும் அதான் திரும்பி தெரிஞ்ச ஒரு விஷயம். பேருந்து இதுக்கு பிறகு வந்து சொலுத்தெக்காண்ட நகரம் வந்து அடுத்த நாட்டின் எல்லைக்கு கிட்டத்தான் இருக்குது. அப்போ அடுத்த நாள் வந்து பஸ் எடுத்து எல்லைக்கு கிட்டவா போய் பேருந்து அங்கே இருந்து ஒரு கொலெக்டிவாக ஒரு வேன் எடுத்து
திரும்பி இன்னும் எல்லைக்கு முதல் பஸ் வந்து எல்லைக்கு கிட்டவா போனது. அங்கே இருந்து கிட்டத்தட்ட திரும்பி ஒரு அரை மணித்தியால ஓட்டம் எல்லைக்கு கிட்டவா போகிறதுக்கு போனது. அப்போ அங்கே என்ன நடந்தது என்றால் எல்லைக்கு கொஞ்சம் தூரம் தான் இருந்தது. திடீரென்று போலீஸ் வந்து காரை நிப்பாட்டி உள்ளே பார்த்து என்ன செய்தவர் என்றால் ஆம்பளையில் வெளியால் வர சொல்லி, ஆனால் எல்லா ஆம்பளையிலும் இல்லை. அதில் என்ன எனக்கு நான் கவனித்த விஷயம் என்னென்றால் அதை வந்து அந்த இருந்த ஆம்பளையில் ஒரு கொஞ்சம் தோல் நிறம் இன்னும் டார்க்காக இருந்த ஆம்பளையில் மாத்திரம்தான் உண்மையாக வெளியால் வர சொல்லி பேருந்து அவன்ட பேக் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியால் கொட்டி உண்மையாக பார்த்தவ என்ன இருக்குது அப்படின்ட்டு. யா எனக்கு இப்போ ஹொந்துராஸை பற்றி நான் பெருசாக பேருந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஆனால் அதான் இப்போ ஃபுல் நாடும் வந்து ஒரு பயங்கரமான நாடு. வேறு சில நகரங்கள் உண்மையாக பயங்கரமான இடம். வேறு அதான் பொருள் கடத்தல்ன்றது இந்த நாட்டுக்குள்ளே கணக்கு இருக்குது. யா இதுதான் இந்த நாட்டுக்கு சொல்லலாம். யா பேருந்து அவையில் சும்மா அவன் சாமான்களை பேக்கை கொட்டி பார்த்து பேருந்து திரும்பி அவைய விட்டது தான். பேருந்து அங்கே இருந்து உண்மையாக ஒரு கொஞ்ச தூரத்தில் எல்லாம் வந்துட்டது. பேருந்து திரும்பி ஹொந்துராஸ் நாட்டிலிருந்து வெளியேறினது. கிட்டத்தட்ட 2 கிழமை பயணம் இந்த ஹொந்துராஸ் நாட்டில். ஹொந்துராஸ் நாட்டிலேயும் ஸ்பானிஷ் மொழி தான் கதைக்கிறது. வேறு அதான் இப்போ இங்கே இது ஒரு பயங்கரமான நாடு. அமெரிக்காவில் சென்ட்ரல் அமெரிக்காவை பார்க்க போனால் பயங்கரமான நாடு வந்து ஹொந்துராஸ். இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் அமெரிக்கான்றது இப்போ அந்த உலகத்தில் இருக்கிற தட்டுகளை பார்க்க போனால் சென்ட்ரல் அமெரிக்காண்ட தொடங்குறது வந்து குவாத்தமாலா பெலிஸில் தான் தொடங்குது. இப்போ மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்காக்குள்ளே அடங்காது. குவாத்தமாலா பெலிஸ் அந்த எல்லை தான் சென்ட்ரல் அமெரிக்காண்ட எல்லை. அங்கே தொடங்கி பனமா வரைக்கும். ஏன்னா இப்போ இந்த சென்ட்ரல் அமெரிக்காவை பார்க்க போனால் ஹொந்துராஸ் வந்து ஒரு பயங்கரமான நாடு. முந்தி வந்து அதான் எல் சல்வதோரும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இப்போ எல் சல்வதோருன்ற நிலை இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ ஹொந்துராஸ் பயங்கரமான நாடு. அதாலேயும் இங்கே உண்மையாக டூரிஸ்ட் ஆக்கள் பெருசாக வாரதில்லை. அது வடிவாக தெரிஞ்சது. வேறு இந்த கொப்பான் என்ற இடம் வந்து பார்க்க போனால் குவாத்தமாலான்ற எல்லைக்கு கிட்டவா இருக்குது. அப்போ இப்போ கன பேர் வந்து குவாத்தமாலாவை சுற்றி பார்க்கும்போது டக்குன்னு இங்கே கொப்பானை பார்த்துட்டு போகிறவை. ஆனால் இப்போ தொடர்ந்து நாட்டுக்குள்ளே வாரதுன்றது ஒரு அப்படியான விஷயம் வந்து குறைவு. வேறு இந்த தீவுகளும் ஒரு முக்கியமான டூரிஸ்டியான இடம். அதுவும் அங்கே போயிருக்க தெரிஞ்சது. ஆனால் அதான் இப்போ நாட்டுக்குள்ளே மிச்ச இடங்களை பார்க்க போனால் இப்போ தெகுசிகால்பான்றது உண்மையாக தலைநகரம். ஆனால் தலைநகரத்தில் இப்போ பஸ் டெர்மினல்ன்றது கூட இல்லை. அங்கே சனத்தொகம் 1.3 மில்லியன்ன்றதுக்கும் அந்த மார்க்கெட்டில் போய்த்தான் நின்று பஸ் தேடி எடுக்கணும். அதான் இப்படியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது ஹொந்துராஸ் உண்மையாக பெருசாக டூரிஸ்டியான நாடு இல்லை. வேறு இங்கே வந்து இப்போ எல்லாம் சேர்த்து சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 11 மில்லியன். இதுதான் ஹொந்துராஸுக்கு சொல்லக்கூடியது நான் பார்த்து அறிஞ்ச விஷயங்கள். நான் உங்களை அடுத்த நாட்டில் சந்திக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.